இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாளைய தினம் தமிழக சட்டசபைக்கான தேர்தல் நடைபெற இருக்கிறது. நம்ம ஏற்கனவே சொன்னது போல நமது ஜனநாயக கடமை அனைவரும் சென்று வாக்களிக்க வேண்டும். இந்த முறை பாத்தீங்கன்னா அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்திய கட்சி எது அப்படின்னு சொன்னா தமிழகத்துல நிச்சயமாக தமிழக வெற்றி கழகம். நடிகர் விஜய் அவர்கள் ஆரம்பித்த கட்சி தான். இந்த கட்சி ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா நிச்சயமாக அதிகமான எதிர்பார்ப்பு இருந்தது. எனக்கும் அதிகமான எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா கடந்த காலங்களில் பாத்தீங்கன்னா அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மாற்றாக யாராவது வரும்னு சொல்லி போனோம். தொடர்ந்து புதியவர்கள் வரணும்னு நினைச்சிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு பிரபலமான நடிகர் அவர் போராட்டத்திலாம் பாத்தீங்கன்னா மக்கள் அலை கடலென திரளுகிற ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கும்போது அவர் அரசியலுக்கு வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சோம். இதற்கு முன்பாக நடிகர் ரஜினிகாந்த் அவர்களே நம்ம என்ன பண்ண எதிர்பார்த்தோம். ஆனா அவர் வரல. ஆனா இவர் என்ன பண்ணாரு, துணிந்து வைந்து நான் கண்டிப்பாக தேர்தலில் களம் காண்பேன்னு சொன்னார். அது போல களம் கண்டு கொண்டிருக்கிறார். ஆனால் பாத்தீங்கன்னா அவர் ஆரம்பிக்கும் போது இருந்த அந்த எதிர்பார்ப்புகளும் இவர் நிச்சயமாக ஒரு மாற்று சக்தியாக வருவார் என்பதும் அவருடைய செயல்பாடுகளை முற்றிலுமாக சிதைந்து போனது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. காரணம் என்னன்னா அவரை சுற்றி இருந்த கூட்டம் பாத்தீங்கன்னா முதலாவது ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இல்லை. புசி ஆனந்தா இருக்கட்டும், அதுபோல ஆதவ் அர்ஜுனா இவர்கள்லாம் போன்றவர்கள்லாம் பாத்தீங்கன்னா தற்போதுதான் பாத்தீங்கன்னா அரசியல் களத்துக்கு வந்திருக்காங்க. ஆனாலும் மூத்த அரசியல்வாதிகளை பாத்தீங்கன்னா தரம் தாழ்ந்து பேசியது மக்களிடத்தில் முக சுளிப்பை ஏற்படுத்தியது. அடுத்தது பாத்தீங்கன்னா இளைஞர்களை அவர்கள் பின்னால பாத்தீங்கன்னா அவர்களை அடிமை போல ஜாம்பி போல அப்படியே பின்னால கூட்டிட்டு அலையிறது. அவர்களும் பாத்தீங்கன்னா அவர் பின்னால போய் விழுந்து அடிபட்டு கை கால் உடைந்து உயிரிழந்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெகு ஜனங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. படித்தவர்களாலும் அதுபோல தன்னுடைய பிள்ளை இப்படி இருக்கணும்னு சொல்லி நினைச்சு அவனை படிக்க வைக்கிற ஒரு தகப்பன்மார்களால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. குறிப்பாக இந்த கரூர் சம்பவத்துல பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் நடந்து கொண்டது மிகப்பெரிய கண்டனங்களையும் மிகப்பெரிய ஒரு அவப்பெயரையும் ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதாபிமான ஒரு இல்லாத மனிதர் என்ற ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை அனைத்து பொதுமக்களிடமும் ஏற்படுத்தியது. இதை தமிழக வெற்றி கழகத்தில் உள்ளவர்கள் யாரும் இன்று வரை உணர்ந்ததாக தெரியவில்லை. ஒரு நல்ல தலைவர் என்பவர் பார்த்தீங்கன்னா முதல் குடும்பத்தினர் ஒரு நல்ல தலைவராக இருக்கணும். வீட்டுல நீ தாலி கட்டிய மனைவிதான் உனக்கு பெர்மனன்ட். அவங்களுடைய கண்ணீர் நிச்சயமா ஒண்ணு சும்மா விடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. அது போல பெற்ற பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பனா இருக்கணும். இந்த ரெண்டையுமே நம்ம அவரு இல்ல. அதாவது பைபிள்ல கூட ஒரு நல்ல வார்த்தை இருக்கு, தன்னுடைய சொந்த வீட்டை கவனிக்க தெரியாதவன் எப்படி சபையை கவனிப்பான் இருக்கு. சபை அப்படின்னா இந்த தமிழகம். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா தன்னுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் கவனிக்க தெரியாதவர் எப்படி பாத்தீங்கன்னா தமிழகத்தை கவனிப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் யாரால் இந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னா அவருடைய தந்தையார் எஸ் சந்திரசேகர் அவர்கள். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா விக்ரமன் அப்படிங்கிற ஒரு இயக்குனர் தான் அவருக்கு வாழ்க்கை கொடுத்தாரு. அவருடைய மனைவி பாத்தீங்கன்னா பெட்லேயே தொடர்ந்து என்ன பண்றாங்க, இருந்துட்டு இருக்காங்க கோமால. இவர் போய் பார்க்கவே இல்லை. விஜய் பாத்தீங்கன்னா தான் வளர்ந்த பிறகு தனது வளர்த்து விட்டவர்களை யாரையுமே நினைக்கவில்லை என்பதுதான் கசப்பான உண்மை. தற்பொழுது யாரெல்லாம் பாத்தீங்கன்னா அவர்கள் கொடி பிடிக்காங்களோ அவங்க கூட போறாங்களோ இவர்கள் யாரே அவர் எட்டி பார்க்க மாட்டாரு. ஒருவேளை நீங்கள் நினைப்பது போல அவர் சிஎம் ஆனா நிச்சயமாக தமிழகம் சீரழியும், பனையூர்ல போய் பதுங்கிக் கொள்வார். யாரும் அவர்களை பார்க்க முடியாது. இது பாத்தீங்கன்னா யதார்த்தமான உண்மை என்பது அனைவருக்கும் தெரியும். எனவேதான் பாத்தீங்கன்னா அவரை சுற்றி இருக்கின்ற வட்டாரங்கள், அதாவது கண்மூடித்தனமாக அவர் ஆதரிப்பவர்கள் மட்டும்தான் நம்ம அண்ணன் ஜெயிப்பார் சொல்றாங்க. மற்றபடி கள யதார்த்தம் பாத்தீங்கன்னா அவர் ஜெயிக்க முடியாது. ஆனால் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார். அந்த பயம், அந்த ஒரு தயக்கம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அனைத்து முக்கியமான அரசியல் கட்சிகளுக்கிட்டையும் இருக்குது. ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு விஜய் அவர்களும் விமர்சனம் செய்யப்படுகிறார்கள். அதாவது காச்சமரம் கல்லடி படம் அப்படிங்கிற மாதிரி அதிகமான ஏச்சு பேச்செல்லாம் வாங்குறாரு. ஏன்னா கிறிஸ்தவர்கள் ஓட்டெல்லாம் அவரால் பிரிக்க முடியாது. கிறிஸ்தவர்கள் ரொம்ப தெளிவாகவே இருக்காங்க. எங்க பிஜேபி இருக்கோ அதற்கு எதிரில் தான் பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் இருப்பாங்க. ஸோ எனவே கண்ணை மூடிட்டுலாம் விஜய்க்கு போட மாட்டாங்க. ஆனால் இந்த யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் சில மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஓட்டு போடுவாங்க. அது போல ஏடிஎம்கே டிஎம்கே வேண்டான்னு சொல்லி நினைக்கிறவங்க, சீமான் மேல நம்பிக்கை இழந்தவர்கள் என்ன பண்ணுவாங்க, நிச்சயமா ஓட்டு போடுவாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல பாத்தீங்கன்னா ஏராளமான அதிருப்திகள் இருந்தாலும் தமிழகத்தில் பாத்தீங்கன்னா நிச்சயமாக இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறும். எனவே இந்த தேர்தலில் விஜயோட தமிழக வெற்றி கழகம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் அவர் காத்திருக்க வேண்டும். ஒரு வருஷம் ஆரம்பிச்சு நேர சிஎம் சீட்ல போய் உட்காரன்னு சொன்னா அது எப்படி? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்த எம்ஜிஆருக்கு இருந்த அதே மாசம் அவருக்கு இருக்கு, அதெல்லாம் மறுக்க முடியாது. ஆனாலும் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் பாத்தீங்கன்னா
தன்னை வளர்த்து கொண்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துல இணைந்து தன்னை வளர்த்து கொண்டு அதற்கு பிறகுதான் வெளியில வந்தாங்க. எனவே இந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டு அனைவரும் நாளை தினம் நடைபெற இருக்கின்ற அந்த சட்டமன்ற தேர்தலில் நன்றாக சிந்தித்து பதிவு செய்யுங்கள். தமிழகத்துக்கு ஒரு நிரந்தரமான அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் அது நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைகின்ற ஆட்சிதான். அனைவருக்கும் நன்றி. சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க.